விஜய் நினைச்சாருன்னா 3 நாள் அந்த ஆட்சி முச்சந்தி கொண்டு வந்துட முடியும். ஒரு இடத்துல வந்து மெரினா புரட்சி மாதிரி வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, என் மக்களுக்காக நிற்கிறேன்னு போராடுறேன்ட்டு அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவேன்? எங்கே வைப்பேன்? நீங்கள் விஜயை தூக்கி உள்ளே வைக்கும்போது என்ன நடக்கும்? நீங்கள் மெரினா பீச்சுக்குள்ளே போகக்கூடாதுன்னு 4 ரோட்டு அடைப்பேன். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எப்படி நீ அடைப்பேன்? தமிழ்நாட்டுக்குள்ளே அண்டை மாநிலத்தில் சாரசாரியாக கிளம்பி வருவான். நீங்கள் வந்து எத்தனை கோடி காவல்துறை இறக்கினாலும் இங்கே பத்தாது. அவ்வளோ பெரிய சிறையும் கிடையாது. தமிழ்நாட்டை சம்பிச்சு போகக்கூடிய வேலையை பார்த்து விட்டுருவாப்புல. அவர் சட்டத்தை மதிக்கணும், அமைதியாக போகிறதுனால தான் உங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதை முதல்ல திமுக புரிஞ்சுக்கொள்ளணும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னாக்கா அதை பற்றி யோசி. அவரை நொட்ட சொல்கிறது, அவரை நோண்டுறது, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவருக்கு நெருக்கடி நீங்கள் கொடுக்கலன்னு பேசுனீங்கல்ல, அதை சொல்லிட்டார்ல. எங்கேருந்து ஆரம்பிச்சு எனக்கு அங்கே நான் மாநாடு ஆரம்பிக்கணும்னு சொன்ன பொழுது அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் எனக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிற என் ஊரில் என் மக்களை தடுக்கிறதுக்கு நீ யாரா கேட்டாரா? அதைத்தான் நம்மளும் கேட்டோம். பறந்து என்ன பாகிஸ்தானில் இருக்குது போகிறதுக்கு இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தீங்கல்ல. அப்போது எந்த மாதிரியான நீங்கள் நெருக்கடி கொடுத்தாலும் என் மக்களுக்காக களத்தில் நிற்பேன். நீ ஆற்ற தருக்கலாம், தலை போட்டு காற்ற தடுக்க முடியாது, தேவைப்பட்டால் சூறாவளியாவோ புயலாவோ மாறுவோம்னு பொழுது கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம முன்னாடி சொன்னோம். 25 நாள் உங்களுக்கு ப்ரீத்திங் டைம், நல்லா மூச்சு விட்டு நல்லா தின்னு ரெஸ்ட் எடுத்துக்க. அதுக்கு மேலே உனக்கு ரெஸ்ட்டும் கிடையாது. உனக்கு வந்து எதையுமே நீ அதுக்கப்புறம் செய்ய முடியாத அடி களத்தில் வந்து இறங்கி அடி